வெயில் கூடிட்டு இருக்கட்டும். என்றும் அன்பே அன்பே சிவம், அன்பே அன்பே சிவம். ஒட்டுமொத்த உலகத்தையும் சுற்றி பார்க்க எல்லாம் ஒரே கேஸ் டைமில் கீழே தெருலேருந்து எடுத்தால், வீட்டிலேருந்து எடுத்தால் தெரு, தெருலேருந்து எடுத்தால் ஊர், ஊர்லேருந்து எடுத்தால் மாநிலம், மாவட்டம், நாடு, இப்படி போய் எல்லா பக்கம் பார்த்தா ஒரே கேஸ் டேபிளாக இருக்குது. மனிதன் கேஸ் டேபிளில் இருக்கிறதுக்கு வரல. எந்த ஜீவராஜியும் கேஸ் டேபிளில் இருக்காது. சரிதானா? அது கேஸ் டேபிள் வந்துட்டு வாங்கோ, மாத்திரை தாங்கோ, வரிசையில் வாங்கோ, இலவசம் போட்டாச்சு அப்படின்னு அங்கே இல்லை. அப்போ கேஸ் டேபிளில் இருக்குதுன்னு பார்த்தான். யாரால் பார்க்க முடியும்? ஒரே புக்கில் 4 அன்பு புக் எடுத்து வாசிக்க வந்த மனிதன் அதை எடுத்து பார்த்துட்டோம்னா கேஸ் டேபிள் ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது பண்ணுறோம், அதான் கேஸ் டேபிள். அப்போ கேஸ் டேபிளை போக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கேஸ் டேபிளை தெரிஞ்சவன்ட்ட போகணும். கேஸ் டேபிள் ஏன் உலகம் முழுவதும் கேஸ் டேபிளை உருவாக்கி வச்சு கேஸு வரல, கேஸு போகலை அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயும் கேஸு ஒரே போராட்டக்களமாக இருக்குது. இப்போ என்ன கேஸுன்னு நீங்களே பாருங்கள். நல்ல கேஸு, ஒரிஜினல் கேஸ். சரிதானா? அப்போ எல்லாத்துக்கும் கேஸ் ப்ராப்ளம், பிரச்சனை ஓவர் ஆயிட்டு. அப்போ கேஸ் ப்ராப்ளத்தை சரிப்படுத்தணுமா என்ன செய்யணும்? கேஸ் ப்ராப்ளத்தை பற்றி தெரிஞ்சவன்ட்ட போகணும். அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் செஞ்சுட்டு கருவறைக்குள்ளே இருந்து அந்த புக்குக்குள்ளே எடுத்து படித்தாச்சுன்னா 4 அன்பு புக்குக்குள்ளே இருக்குது. பெருங்காயம், நீங்கள் வச்சுருக்க பெருங்காயம் இல்லை, வேற ஒரு பெருங்காயம்னு இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பெருங்காயம்னு ஒன்று இருக்குது. அது அன்புக்குள்ளே இருக்குது. அந்த பெருங்காயத்தை எடுத்துகிட்டு வருவான். அந்த பெருங்காயத்தை தூக்கி போட்டாச்சுன்னா போர்க்களங்கிற கேஸை உடைச்சிடலாம். அப்போ அந்த போர்க்களத்தை உடைக்கிறதுக்கு தடையாக எது இருக்குன்னா ஜாதி மதங்கள் இருக்குது. கேஸ் டேபிள் அதே உருவாக்கிட்டு அதான் வந்துச்சு, உணவு சரியில்லை, அரிசி சரியில்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செஞ்சு வேஸ்ட் பண்ணிவிட்டு கேஸ் டேபிளுங்க. அங்கே நீ 50 அரிசியெல்லாம் போட்டாலும் அங்கே கேஸ் டேபிள் வராது. யாருக்கு? மற்ற மாட்டுக்கு பின்னால் ஓடினா உனக்கு கேஸு வந்துடும், கேஸ் ப்ராப்ளம் வந்துடும். அதுக்கு நீ இப்போ ஓடினாலும் ஓடாட்டாலும் அதுக்கு கேஸ் ப்ராப்ளம் வராது. சரிதானா? இதுதான் அன்பு. இதுக்கு பேர் குரு. எதை எடுத்தாலும் என்ன செய்யலாம்? நிம்மதியும் சந்தோஷமும் கொண்டு வந்துட்டுனா கேஸ் ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தம். அது எங்கே இருக்குதுன்னு பாரு. சரிதானா? இதை தான் படிச்சுட்டான், தெரிஞ்சிட்டான், சந்தோஷத்தை கேஸ் டேபிள் இல்லாமல் இருக்கான். இப்போ கேஸ் டேபிள் இல்லையே, மற்றவங்களுக்குலாம் கேஸ் டேபிளாக இருக்கே, என்ன காரணம் அப்படின்னு எடுத்து புக் எடுத்து வாசித்தா எல்லாம் கேஸ் டேபிளை நோக்கி ஓடிட்டு 2 புக்கை வச்சுக்கிடுது. 10 புக்கை உருவாக்கிட்டு அவர் பெரிய ஆள், இவர் பெரிய ஆளுங்க. கடைசி இது கேஸ் டேபிள் இருக்குது, அதுவும் கேஸ் டேபிள் இருக்குது. கேஸ் டேபிள்லேருந்து வெளியே வரணும்னா ஒரிஜினல், என்னது ஒரிஜினல்? எது? அன்பு ஒரிஜினல். அன்பு எடுக்கிறதுக்கு தான் அந்த ஓட்டம். அப்போ ஒரிஜினலை தேடி கேஸ் டேபிள் இல்லாமல் ஆகணும் அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? கேஸ் டேபிள் அவெல்லாம் எல்லா பிரச்சனையும் உடஞ்சிரும்ல. தானே? எப்படின்னு உங்கள் கணக்கை கூட்டிக்கிட்டு கழித்து பாருங்கள். வீடியோ விசேஷம், ஆளும் விசேஷம், நீயும் விசேஷம். கேஸ் டேபிளை தூக்கி போகாமல் கேஸ் வர்றதுக்கு முன்னாடியே, கேஸ் டேபிளை உருவாகிறதுக்கு முன்னாடியே கேஸ் டேபிளை சரிப்படுத்தணும். இருந்தாலும் சரிப்படுத்தலாம். சரிதானா? நல்லா இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. என்றும் அன்புடன் இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கும். நல்லா இருங்க.